நம்ம பார்க்க போற முக்கியமான வார்த்தையை பாருங்களேன். இதுவும் திரும்ப திரும்ப வினாக்கள்ல கேட்கப்பட்டது. பாருங்க, அணிகம் தன்னகரம் இருக்குது இல்லையா? அடுத்தது பாருங்க, ரன் நகரம் 2 சுழி 3 சுழி நகரம். பாருங்க, நல்லா கவனிங்க. 3 சுழி நகரம் தன்னகரத்துக்கு என்னென்ன பொருள் பாருங்க. அணிகலம் அப்படின்னு சொல்லலாமா, அணிகலம் வைக்கிற பெட்டி அப்படின்னு சொல்லலாம், ஊர்தி அப்படின்னு சொல்லலாம், சிவிகை அப்படின்னு சொல்லலாம். இதுல என்ன பிரச்சனைன்னா, 3 சுழி நகரம் வந்தாலும் சிவிகைன்னு பொருள் வருது, 2 சுழி நகரம் வந்தாலும் சிவிகைன்னு பொருள் வருது. புரியுதுங்களா? கவனிச்சு பாருங்க நீங்க. அடுத்தது பாருங்க, இந்த 2 சுழி நகரம் இதுல பாருங்க, சிவிகை வந்திருக்கு பாத்தீங்களா, படை, கூட்டம். ஞாபகம் வச்சுக்கலாமா? 2 அணிகம், இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பொருள்களினுடைய வேறுபாடு என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போற வார்த்தையை பாருங்கம்மா, அனிச்சை. அனிச்சை மேல இருக்கக்கூடியது தன்னகரம். சரியா? அதுக்கு என்னென்ன பொருள் கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன். ஒன்னே ஒண்ணுதான், ஈஸியா நீ ஞாபகம் வச்சுக்கலாம். 3 சுழி நகரம் வந்தா பாருங்க, நாக மல்லிகை. புரியுதுங்களா? அந்த மல்லிகையினுடைய அந்த வடிவம் நாகம் போலவே இருக்கும், பாம்பு போலவே. அதை நாக மல்லிகைன்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 3 சுழி நகரம் தன்னகரம் வந்த அனிச்சை அப்படின்னா நாக மல்லிகை. ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்தது பாருங்கம்மா, 2 சுழி நகரம் தான் இருக்குது. இந்த அனிச்சை அப்படின்னா இது உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, அனிச்சப்பூ, அது உங்க எல்லாருக்குமே தெரியும். சரியா? அடுத்தது பாருமா, ஒரு வகை பூடு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, பூடு அப்படின்னா பூண்டுன்னு அர்த்தம்ப்பா. ஓகே, பூண்டுக்கு மற்றொரு பெயர் பூடு. ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சரி. அடுத்து பாருங்க, ஒரு மரம் அப்படின்னு குறிப்பிடுதான் அந்த வார்த்தை. அடுத்தது பாருங்கம்மா, நாகமல்லி. பாத்தீங்களா? மேல நாம வந்து பாத்தீங்கன்னா அணிகம், அணிகம்க்கு 3 சுழி நகரமுக்கும் சிவிகைன்னு சொன்னாங்க, 2 சுழி நகரமும் சிவிகைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி 3 சுழி நகரம் வரக்கூடிய அனிச்சையிலையும் நாகமல்லிகை வருகிறது, 2 சுழி வரக்கூடிய அனிச்சையிலையும் நாகமல்லிகை வருது. ஞாபகம் வச்சுக்கணும். சரிதானா? ரைட். அடுத்தது பாருமா, விருப்பமின்மை. விருப்பமின்மை அதாவது வந்து பாத்தீங்கன்னா விருப்பமே இல்லாம இருக்கிறதா, அதான் அனிச்சையா. ஞாபகம் வச்சுக்கலாமா?